ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேஎஃப்சி சிக்கன் எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க. கேஎஃப்சி ஸ்டைலில் ப்ரான் ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. ஒரு பவுல் எடுத்துகிட்டு இஞ்சி பேஸ்ட் 1 ஸ்பூன், பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு, கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், சோயா சாஸ் கொஞ்சம் விட்டு, சில்லி பவுடர் 1 ஸ்பூன், இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரானையும் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே ஊற வச்சுருங்க. இன்னொரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் வந்து 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் பெப்பர், சால்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் ரஸ்க் பவுடர் சேர்த்துக்கோங்க கிறிஸ்பினஸ்க்காக. இப்போ இந்த எல்லா பவுடரையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க ப்ரானை ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இந்த பவுடரில் நல்லா இதை எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி நல்லா ஒட்ட வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து 1 டைம் மட்டும் டிப் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த கோட் பண்ணுங்கள். இதே மாதிரியே இந்த பவுடரில் எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி நனைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே எல்லா ப்ரானையுமே செஞ்சு வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். மெதுவாக ஒன்று ஒன்றா எடுத்து மெதுவாக செய்யுங்க. தண்ணியில் டிப் பண்ணும்போது உடனே டிப் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வச்சுருந்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம பவுட்ரு ஒட்ட வச்சோம்ல, அது ஃபுல்லாக நனைஞ்சு விழுந்துடும். அதனால் தண்ணிக்குள்ளே விடும்போது மட்டும் டக்குன்னு விட்டுட்டு எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா ப்ரானையும் செஞ்சு எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த மாவு எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப ப்ரௌனிஷ் ஆயிரும், நல்லா இருக்காது. நல்லா மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஆயில் ரொம்ப விட வேண்டாம், கொஞ்சம் ஆயில் ஊற்றி எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் வெந்தது, இன்னொரு பக்கம் அதே மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக இருந்துச்சுங்க இந்த டேஸ்ட்டு. சிக்கனை விட ப்ரான் டேஸ்ட் எப்போதுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். செம்மையாக இருந்தது. இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ப்ரானையுமே லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து சூடாக இருக்கும் போதே கொஞ்சம் சாஸ் ஊற்றிட்டு இதை தொட்டு சாப்பிடுங்க. சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு, அட்டகாசமாக இருந்துச்சு டேஸ்ட்டு. சிக்கனை விட ப்ரான் வந்து சூப்பராக இருந்தது. கேஎஃப்சி ஸ்டைலில் வந்து சிக்கன் ரெசிபி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதை விட ப்ரான் தான் சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.